வணக்கம் தமிழா, நீங்க பார்த்துட்டு தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா, நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் சாம்சங் அப்டேட்ஸ் நிறைய போட்டிருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா 1UI 2.2 1UI 3.2 அப்டேட்ஸ்ல போட்டிருக்கும். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேல கார்டு லிங்க் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் சீக்கிரமா ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு, என்னதான் 6000 mAh பேட்டரி இருந்தாலுமே சீக்கிரமா ட்ரெயின் ஆகுது. ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேள்விக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ தான் எதுவும். ஸோ இந்த மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாம உங்க ஸ்மார்ட் போன்ல கூட செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா, எப்படி நீங்க ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோல போய் டீட்டெயிலாக என்ன சொல்லிக்க அப்படின்றத பார்க்கலாம். வீடியோல பொறுத்த மாதிரி நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டிவைஸ் கேர் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா டிவைஸ் கேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி, ஸ்டோரேஜ், மெமரி, செக்யூரிட்டி அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ பேட்டரி அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட யூசேஜ் கொடுத்துருப்பாங்க, பவர் மோட் கொடுத்துருப்பாங்க, ஆப் பவர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, கீழே சார்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பவர் மோட் கிளிக் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா ஆப்டிமைஸ்டு, மீடியம் பவர் சேவிங் மோட், மேக்ஸிமம் பவர் சேவிங் மோட் 3 ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து மேக்ஸிமம் பவர் சேவிங் மோட் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்பவுமே டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் நீங்க வந்து இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்களோட சிபியோட ஸ்பீட் வந்து லிமிடேஷன் பண்ணிக்க முடியும். அது மூலமா பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இது மூலமா நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மீடியம் பவர் சேவிங் மூணு ஆப்ஷன் இருக்கும். அது இந்த மாதிரி நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். உங்க பேட்டரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே அடாப்டிவ் பவர் சேவிங் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரி யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள போனீங்கன்னா எந்த மாதிரி ஆப்க்கு எந்த மாதிரியான பேட்டரி யூஸ் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எந்த அப்ளிகேஷன் நீங்க அதிகமாக யூஸ் பண்றீங்க அந்த அப்ளிகேஷனுக்கு பேட்டரி எவ்வளவு எடுக்குது அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் ஈஸியா பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா அப்ளிகேஷனும் நீங்க லிஸ்ட் ஆயிரும், என்னென்ன அப்ளிகேஷன் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ வேண்டாமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் உங்களால. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா புட் டு ஸ்லீப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், எல்லா அப்ளிகேஷன்ல இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக அந்த ஆப் விட்டு வெளியே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் ஆயிடும் அந்த ஆப். ஸோ அது மூலியமாக உங்களோட பேட்டரி யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். இனி பண்ண போறது எல்லாமே டெவலப்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். உங்க ஸ்மார்ட் போன்ல அபவுட் போன் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்ட் அப் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 2-3 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெவலப்பர் ஆப்ஷன் மோட் வந்து எனேபிள் ஆகிடும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் என்னன்னா மெமரி அண்ட் ரன்னிங் சர்வீசஸ். ஸோ மெமரியை பொறுத்த வரைக்கும் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, டோட்டலாக எவ்வளோ ரேம் யூஸ் ஆயிருக்கு, ஆவரேஜ் யூசேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு, அவைலபிள் ரேம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதில் மெமரி யூசேஜ் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா எந்த அப்ளிகேஷன் எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணி அப்படின்னு காமிக்கும். ஆண்ட்ராய்டு வைஸை பொறுத்த வரைக்கும் ரேம் யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1.1 GB யூஸ் ஆயிருக்கு. ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 100% காமிக்குது. இது வேற ஆப் இருந்தால் 100% காமிக்காது. ஆனால் ஆண்ட்ராய்டு வைஸ் வந்து ஃபுல்லாக ரன் ஆனால் தான் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும், அதனால 100% சொல்லி காமிக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 1 டேக்கு எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் 3 hours 6 hours அந்த மாதிரி சைக்கிள் டைம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேம் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, ஃப்ரீக்வன்சி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியா. அடுத்து பார்க்க போது ரன்னிங் சர்வீசஸ். ஸோ ரன்னிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்கு, அதாவது இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பேக்ரவுண்ட் ரன் ஆகலாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், உங்களோட நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது தேவைப்படலையோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிங்க, தேவைப்படுறது அப்படின்றத அப்படியே விட்டுக்கலாம். ஸோ இது மூலியமாகவும் பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் உங்களோட ரேமும் ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் அடுத்து பார்க்க போகிறது பேக்ரவுண்ட் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டாண்டர்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்டாண்டர்ட் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க, அதுக்கு மாதிரி செயல்படும். அதுமாதிரி நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸுமே ரன் ஆகாது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் விட்டு வெளியே போறீங்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமாக க்ளோஸ் ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத பேக்ரவுண்ட் செக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வந்து சீக்கிரமாக வெளியே வரீங்களோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியே வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடும் சொல்லுவாங்க. அதோட இஷ்யூ இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணிட்டு கேமராக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கேமரா செட்டிங்ஸ் உங்களால யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இஷ்யூஸ் நான் கண்டுபிடிச்சது. இது மாதிரி வேற எந்த அப்ளிகேஷன் இருக்கான்னு என்னன்னு தெரியல. ஸோ இதை நீங்க வந்து மேக்ஸிமம் இதை பண்ணாமே யூஸ் பண்ணிக்கலாம்.
டெவலப்பர் ஆப்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னன்னா ஸ்டாண்ட் பை ஆப்ஸ். ஸோ இது மூலிமா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க ஆக்டிவா யூஸ் பண்றீங்களா, இல்லை ஒர்க் செட்டா உங்களுக்கு ஒர்க்கிங்காக யூஸ் பண்றீங்களா, ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறீங்களா, ரேரா யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமா உங்களோட ஸ்மார்ட் போனை நீங்க ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். எந்த விதமான அப்ளிகேஷனும் உங்களோட வந்து பேட்டரியோ இல்லை மெமரியோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத மாதிரி நீங்க இங்கிருந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பேட்டரி யூசேஜ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவ்னஸ் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.